வணக்கம். உங்கள் விக்கிராஜ். அமெரிக்கால இருந்து சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து சில பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா வந்து இந்தியா மேல வந்து வரி வந்து 50% வந்து டாக்ஸ் போட்டாங்க. இதனால வந்து இந்தியா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அதே மீறி இந்தியா இதனால வந்து மன உளைச்சல் ஆகி நம்ம கிட்ட வருவாங்க திரும்பவும் அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கா எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ அமெரிக்காவே நம்ம கிட்ட கீழே இறங்கி வராங்க. அது என்னன்னு காரணம்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் இந்தியாவும் ரொம்பவே பழக்கமாவே இருந்துட்டு வந்தாங்க, ரொம்ப நட்புறவாகவே. அதாவது அமெரிக்காவோட ஜனாதிபதி ட்ரம்ப் இருக்காருல, அவரும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்துட்டு வந்தாங்க. அதாவது குறிப்பா இந்தியா வந்து சைனா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத வரைக்கும். இதனாலேயே ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா மேல 50% வந்து வரி போட்டிருக்காரு. அதாவது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வந்து இறக்குமதி செய்யறாங்க. நெக்ஸ்ட் வந்து அங்கதான் இந்தியா வந்து ஆயுதத்தையும் இறக்குமதி செய்யறாங்க. இதை பார்த்த அமெரிக்கா நம்மளுடைய இந்தியா மேல வந்து டாக்ஸ வந்து ட்ரம்ப் வந்து போட்டிருக்காரு. இதனால இந்தியா அங்க அடிச்ச அடி இங்க வலிக்கும் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய நாட்டுல போடப்பட்ட 16% போடப்பட்ட டாக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி நம்மளுடைய நாட்டுல வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இதனால நம்மளோட நாட்டுல வாழ்றவங்க அத்தியாவசியமான பொருள்களுக்கு, சில பொருள்களுக்கு, மெடிசனுக்குலாம் டாக்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. இதனால நம்மளுடைய இந்தியர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. ட்ரம்ப்புக்கு நன்றிப்பா, ட்ரம்ப் அங்க அடிச்சு அடினாதான்ப்பா இங்க வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மக்கள் எல்லாருமே ஆனந்தப்பட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்தியா மேல ட்ரம்ப் வந்து சில நுணுக்கங்கள்லாம் கையாளணும் அப்படின்ற மாதிரி தான் கிட்ட நம்ம சில பொருட்கள் எல்லாம் விற்கணும். அதாவது குறிப்பா சொல்ல போனா விதைகள் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட தக்காளி செடி, சோளம், அந்த மாதிரி விதைகள் எல்லாமே நம்ம மேல வந்து திணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் போட்டுட்டு இருக்காரு. வந்து இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணல. இதை வந்து இந்தியா வந்து இது வந்து எங்க விவசாய நிலத்துக்கு வந்து கேடு விளைவிக்கும், இது வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து இதை வந்து அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க. இருந்தாலும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உங்க நாட்டுல விற்கிற பொருட்கள் நீங்க வந்து டாக்ஸ் போட்டுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டிருந்தாரு. உடனே இந்தியா என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யற எல்லா பொருளுக்குமே டாக்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா ஹார்லி டேவிட்சன் வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா, பைக்கு, அந்த எல்லா பைக்குக்கும் டாக்ஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. சில பொருட்கள் எல்லாமே அமெரிக்காவில இருந்து இந்தியாவில விற்பனை செய்யற அனைத்து பொருட்களுக்குமே வரி வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளுடைய பொருட்களுக்கு வரி வந்து அவங்க கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்தியா இருக்கிற சூழ்நிலையில நேத்து வந்து அமெரிக்கால இருந்து சில அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கி இருக்காங்க. அதாவது குறிப்பா எல்லா திட்டத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் தான் இருப்பாங்க. ஆனா திட்டத்தை உள்ளார வந்து பேசுறது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஐஎஃப்எஸ் ஆபீசர்கள் தான். அங்க ஐஎஃப்எஸ் ஆபீசர்கள் எல்லாருமே இப்ப குறிப்பா அமெரிக்கால இருந்து இறக்கப்பட்ட சில முக்கிய குறிப்பான ஆளுங்களா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களும் நம்ம ஆளுங்களும் சுமார் 7-8 மணி நேரம் கிட்ட இப்ப வந்து மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மீட்டிங்ல தான் இப்ப இந்தியாவுக்கு வந்து 50% வரி வந்து கம்மி பண்ண போறாங்களா இல்ல இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம இந்தியா வந்து லைட்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உறவை வந்து லைட்டா கம்மி பண்ணிருக்காங்க. இந்த சூழ்நிலையினால இந்தியா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருப்பாங்க பாத்தீங்கன்னா நம்ம சைனா, அவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் உறவு முறைகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. அப்படியே ரஷ்யா கிட்டே போயிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இதுல ஈகோ என்ன டச் பண்ணுது பாத்தீங்கன்னா, நான் தான் இதுல வந்து நம்பர் 1, நான் தான் இங்க இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆளு, இந்தியா வந்து என்ன தேடிதான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்தியா போகல. இந்த சூழ்நிலை தான் அவங்களே இறங்கி வராங்க. ஆனா இந்தியா வந்து நீங்க நம்பர் 1 ஆளுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஆளுக்கு எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க. சைனாவை பத்தினா நான் தான் டெக்னாலஜில இருக்கேன், நான் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 ஆளு, அதிக மக்கள் தொகை நான் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ரஷ்யா பாத்தீங்கன்னா நான் தான் 2 உலக போரை பார்த்திருக்கேன், நான் தான் உலகத்திலேயே பயங்கரமான பவர்ஃபுல் ஆளுன்றாங்க. ஆனா அமெரிக்கா பாத்தீங்கன்னா நான் தான் பணத்திலயும் அதிகமான ஆளு, நான் தான் இங்க டெக்னாலஜிலயும் அதிகமான ஆளு, நான் தான் வளர்ச்சியிலும் சரி ஆயுதத்துல நான் தான் பெரிய ஆளுன்றாங்க. ஆனா இங்க உங்க 3 பேருக்கும் போட்டா போட்டி இங்க நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில, ஆனா இந்தியா வந்து இந்த 2 நாடு இருக்கு பாத்தீங்கன்னா, சைனா ரஷ்யா, இவங்க 2 பேருக்கிட்டையும் நட்புறவை இன்க்ரீஸ் பண்ணும் போதுதான் அமெரிக்கா இறங்கி வராங்க. ஏன்னா இந்தியா கிட்ட 140 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து பவர்ஃபுல்லான நாடு எதுனா ரஷ்யா, என்ன சைனான்னு சொன்னாலே அங்க வந்து ஈகோ டச் பண்ணோம். யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு. அதனால இறங்கி வந்திருக்காங்க. நடக்கிற மீட்டிங்ல இந்தியாவுக்கு 50% வரி வந்து குறைப்பாங்களா அல்லது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்லது அங்க இருக்கிற அந்த விதைகள்லாம் வந்து இந்தியாவில வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்து அக்ரிகல்ச்சர் நிலம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து இங்க வந்து உண்மையிலே பாதிப்படையும். அதனால நம்மளுடைய அரசாங்கம் இதை வந்து தடை விதிக்க போறாங்களா அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. மேலும் இன்னொரு வழியில உங்களை நான் சந்திக்கிறேன்.